விற்றுட்டு பனையிடுறவங்க 6 மாதம் இந்த குடிசை. கோழி நாய் எங்க 10 நம்ம பனங்காட்டிலே வந்து வாங்கி குடிக்கிறதுக்காண்டி வந்தோம். குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து இப்போ கருப்பட்டி காய்ச்சிற இடத்துக்கு வந்திருக்குறோம் நேராக. இது வந்து எங்கள் அக்கா தான். ஆமாம், இது வந்து 10 வந்து பணம் காய்ச்சிற இடத்துக்காண்டி வந்திருக்குறோம். என்ன இந்த இடத்துல கொஞ்சம் குடிசைக்குள்ளே தான் வச்சு இப்போ இது காய்ச்சிறாங்க. அதனால் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. கருப்பட்டி எப்படி காய்ச்சிருவோங்கிறத வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இவங்கள்ட்டையுமே நம்ம நேரடியாக வந்து ஒரிஜினல் கருப்பட்டி வாங்கிக்கிறலாம். மற்ற இடங்களில் வந்து கலப்படங்கிறது இருக்கும், இங்கே அது இருக்காது. நம்ம வந்து இது பண்ணிக்கிறலாம். இந்த 10 இறக்கி எடுத்து வச்சுருக்குறாங்க. 10 வடிகட்டி முதல்ல ஊற்றிக்கிடுவோம். எப்படி ஊற்றுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா தேனீக்கள் வந்து நிறையா இருக்கும், அதுக்காண்டி தான் அந்த சல்லடை போட்டு வடிக்கிறது. ஏன்னா 10 வந்து அந்த இனிப்புக்கு வந்து தேனீக்கள் வந்து நிறையா ஒட்டும். பூரா கொலவி தான் என்னக்கா? கொலவி தான். பாருங்க பூரா எவ்வளவு தேனி இருக்குன்னு உள்ளே இருக்குன்னு பாருங்க. தேனி பூரா தேன் குளவி தான். அதுதான் இப்படி வடிகட்டி எடுக்கிறோம். ஒரு முழு வீடியோவாக போடுவேன், எல்லோரும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. 10 எல்லாம் ஊற்றியாச்சு. அடுத்து அடுப்பு பற்ற வைக்க சொல்லுவோம். மதியம் வேலைக்கு 3 நேரம் பனை ஏறணும். சுண்ணாம்பு வச்சுருக்குறாங்க தடவுறதுக்கு. ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிறேன் கருப்பட்டி கூடையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஏற்கனவே காய்ச்சின கருப்பட்டி இது. ஆமாம், சாமி கும்பிட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. புகை ரொம்ப வருங்க. புகை போகிறதுக்காண்டி தான் இங்கிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு, புகை போகணுங்கிறதுக்காண்டி. அடுப்பு நல்லா காய்ச்சணும், ரொம்ப நேரம் ஆகும். என்னக்கா? ஆமாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். நல்லா வத்தணும். அடுப்பு மதன்னு எரிய விட்டு பிறகு அந்த இருக்கு விறகு எடுத்து போட்டுக்கிட்டே எரியாங்க. அடுப்பு எப்படி எரியுதுன்னு பாருங்க. தக 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 தகன்னு. அடிக்கிற போக கண்ணெல்லாம் வெந்து போகுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கருப்பட்டி ஆச்சு. நேரடி விற்பனை செஞ்சால் அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஆனால் இதுக்குன்னே வந்து பிரத்யேகமாக அடுப்பு தயார் பண்ணது. வத்தணும். 10 வாசம் அப்படியே வெளியில் சுண்டி இழுக்குது. சுடுதண்ணியும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாருங்க, இன்னமும் இதாகிக்கிட்டே தான் இருக்கு. நல்லா வத்தணும் பாருங்க. அடுப்பு அனல் பறக்கு. பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு தக்க ஆற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
அப்படின்னா தான் அந்த ஓட்டை இருக்கிற சிரட்டைகளில் ஊற்றி வச்சா மட்டும்தான் கருப்பட்டி வந்து கீழே தட்டி எடுக்கலாம். அதுக்காண்டி தான் அதை அப்போ கழுவிக்கிடலாம். சிரட்டையை பூரா கழுவ போகிறாங்க. டெய்லி சிரட்டையில் எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். நேற்று காய்ச்சின கருப்பட்டி வச்சுருக்குறாங்க, பார்த்துக்கோங்க உங்களோட பார்வைக்கு. இன்றைக்கி இனிமேல் தான் நம்ம காய்ச்சி ஊற்ற போகிறோம். இது வந்து நேற்றுல உள்ளது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள், நேரடியாக வாங்கி நம்மளே அனுப்பி விடுவோம். வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சு ரெடி ஆகுது. எங்கள் வீட்டுக்காரர் எண்ணி கிழிச்சு நட்டு வருது. கருப்பட்டி எல்லாம் கம்மியாயிடுச்சு. பருவம் பார்க்குறாங்க எப்படி இது பண்ணால் இது நல்லா இருக்குங்கிறது. இன்னும் கொஞ்சம் வேகணுங்கிறாங்க. இந்த பிறகு தான் இது பண்ணுங்கிறாங்க. கருப்பட்டி இது பண்ணிடுறோம். அப்படின்னா தான் கட்டி ஆகுமா பாப்பா? வெளியே சிப்பி ஓட்டுக்காண்டு எட்டு வந்தோம். ஓடு. இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து பண்ணும்போது தான் அங்கே இருக்கல் வந்து கொடுக்கும் கருப்பட்டி. ஊற்றுறதுக்கு ரெடியாக வச்சுட்டோம் எல்லாம். இது சிரட்டை பதிக்கணும். கிண்டினீங்கன்னா பாய்ச்சிருவேன். வேர் திருவுது போச்சுங்க அடுப்புக்குள்ள. அப்படின்னா அவங்கெல்லாம் எப்படி ஹலோ விடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாண்ணே ஆமாண்ணே. சரிண்ணே. கருட்டேன்மாண்ணே. அதோட இப்போ கொஞ்சம் நல்லா கத்தியா மேகாத்த அடிச்சிருக்கு, வரலாமல் இருக்குது. வேணா கேட்டு பார்த்து வாங்க என்ன. அதே ரேட்டு தானே, இனிமேல் குறையதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபைன் எவ்வளோ தான் இருக்குது. ஆமாம், உங்கள்கிட்டன்னு பொய் சொல்லலை. சரிண்ணே 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 வாங்க. அதை மாதிரி வச்சுருக்கேன் வாங்க. சரி. உங்கள் மாதிரி ஒரு ஆள் ஐயங்களுக்கு வரும் கருட்டி அது போய் போட்டு அடிச்சிரு. முடிச்சாச்சு. சுரண்டி எடுக்கணும்னே. சரியான இனிப்புங்க. இனிப்பு வந்து நாக்கில் அப்படியே நிற்கி, மறக்க முடியாது அந்த கருப்பட்டியோட இனிப்பை. ஆமாம், இது தின்னுட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த இனிப்பு வந்து உங்கள் நாக்கில் நின்றுக்கிட்டே இருக்குங்க. சரியான இனிப்பு, சூப்பராக இருக்குது. யார் வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நேரடியாக அவங்கள்ட்ட வாங்கி நமக்கு அனுப்பி தரோம். ஓகே, ரொம்ப நன்றி. முழு வீடியோவையும் நான் உங்களுக்கு பிறகு பதிவிடுறேன். சரி நண்பர்களே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அக்காவுக்கும் ஒரு நன்றி. கருப்பட்டி ஊற்றி வச்சதை மறுபடியும் எடுத்து தட்டுறோம். இந்த கருப்பட்டி தான் உங்களுக்கு அப்படியே கொட்டானில் போட்டு அடைச்சி பேக் பண்ணி கொடுப்போம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னே கட்டி ஆகி போச்சுங்க. சூப்பராக ஆகி பாருங்க எவ்வளோ சைஸாக எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இனிப்பும் அப்படி இருக்கும். இனிப்பு உச்சந்தலையிலிருந்து அடி வயிறு வரைக்கும் இனிப்பு இன்னும் போக மாட்டேங்குது. ஆமாம், சரி நண்பர்களே, ரொம்ப நன்றி. பார்ப்போம். எங்கள் அக்காவுக்கும் ஒரு நன்றி சொல்லிடுங்க. ஆமாம், உங்களுக்கு முழு வீடியோ இன்றைக்கி அவ்வளோ வச்சு தான் எடுத்திருக்கோம்.
இது தமிழ்நாடு ஊரே